ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கமுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படியே நடக்கட்டும். மனதார புரிஞ்சுக்கோங்க. அன்பு தனுசு ராசிக்கார நேயர்களே, நீங்க தாயை போல அன்போட இருக்கிறவங்க. இவங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க ஒரு கணமும் தயங்க மாட்டாங்கங்க. பொதுவா துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா கூட இருப்பாங்கங்க. இவங்க ஒருத்தங்க கிட்ட பழகும் போது அந்த நபர் படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடையும் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்போடு பேசுவாங்கங்க. ஒரே மாதிரி இதமா பழகுவாங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்கங்க. இப்படி இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லோரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு அழகான கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல காணல் நீரா மறைஞ்சு போயிருமுங்க. உங்க வாழ்க்கையே முழுமையா அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி அன்போடு வரப்போறாங்கங்க. உங்க குடும்பத்துல சுப காரியங்கள், இனிய நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை முழுமையா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு அழகான திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் முழுமையா கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அழகான நன்மைகள், சூப்பர் நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல உங்க மதிப்பு மரியாதை ரொம்ப உயருமுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருமுங்க. பதவி உயர்வு கிடைக்குமுங்க. வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேலை தேடுறீங்களோ அந்த தரமான வேலை முழுமையா கிடைக்குமுங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துருமுங்க. உங்க சேமிப்பு ரொம்பவே அதிகரிக்குமுங்க. தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. காதல்ல இருந்த குழப்பங்கள் தெளிவா மறைஞ்சு போகுமுங்க. திருமண பேச்சு முன்னோட்டத்தோட முடியுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு போகுதுங்க. கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பா இனிமையா மாதிரி அமைய போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான அழகான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. உறவினர்களோட உறவு வலுக்காம இன்னும் வலுப்பட போகுதுங்க. வீட்டுல நல்ல செய்திகள் தேடி வர போகுதுங்க. மன அழுத்தம் குறைய போகுதுங்க. தன்னம்பிக்கை ரொம்பவும் அதிகரிக்க போகுதுங்க. ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் முழுமையா அதிகரிக்க போகுதுங்க. உடல் சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்க போகுதுங்க. பழைய சோர்வு நீங்க போகுதுங்க. உணவு கட்டுப்பாடு வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு அவசியமுங்க. வியாழக்கிழமைகள்ல இந்த காலகட்டத்துல சாய்பாபாவை மனதார்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை அருமையா சூப்பரா மாறிடுமுங்க. ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கவலைகளும் கரைஞ்சு போயிருமுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றம், மன அமைதி தரக்கூடிய அழகான காலகட்டமா இது இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுதுங்க. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, உற்சாகம் பிறக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் வரப்போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்க போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க மதிப்பு பிறரிடம் உயர போகுதுங்க. மறைந்திருந்த உங்க திறமைகள் வெளிப்பட விளங்க போகுதுங்க. வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் தேடி வர போகுதுங்க. தேவையில்லாத உறவுகள் தானா விலக போகுதுங்க. மன உறுதி ரொம்ப அதிகரிக்க போகுதுங்க. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க.
பழைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை, பக்தி அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. வாழ்க்கையில தெளிவு, ஒளி ஏற்பட போகுதுங்க. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே முழுமையா நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்கங்க. உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. நீங்க இந்த காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட இதமா பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்கங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாமுங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாமுங்க. ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாமுங்க. சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியமுங்க. நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாமுங்க. கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக் கொள்ளாதீங்க. பொறாமை ஒப்பிடுகளை தவிர்த்துருங்க. பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. பெற்றோர்கள், மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லைன்னு சொல்ல கத்துக்கோங்க. அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியுமுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல இணையறதுனால தன யோகம் உண்டாகுதுங்க. செவ்வாய் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில நல்ல லாபம், பெரிய வருமானம் கிடைக்குமுங்க. அரசு பணி, பெரிய கான்ட்ராக்டுகள் மூலமா வருமானம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. 7ஆம் பாவ அதிபதியான புதன் பகவான் தேவையற்ற செலவுகளை தூண்டுவாருங்க. நண்பர்களோட ஊர் சுற்றல், ஆடம்பர பொருட்கள் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புல கவனம் செலுத்தணுமுங்க. தனுசு ராசிக்காரங்க சேமிப்பை தொடங்க இது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குதுங்க. சிறு சேமிப்பு திட்டங்கள், ரெகுலர் டெபாசிட், எஸ்ஐபி போன்றவற்றில் நீங்க முதலீடு செய்யலாங்க. பணத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனைங்க. அதனால சேமிப்புல கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்கங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுமையா நிறைவேற போகுதுங்க. நீங்க இந்த காலகட்டத்துல எதிலும் எச்சரிக்கையா கவனமா செயல்படுவது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பணவரத்து நன்றா இருக்குமுங்க. கொடுத்த வாக்கு காப்பாத்த நீங்க போறீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுதுங்க. வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம்னு எண்ணம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் மனசை தளர விடாம உற்சாகமா இருக்க கத்துக்கோங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால செலவு ஏற்படுங்க. அச்சப்பட வேண்டாமுங்க. குடும்பத்துல அமைதி கொஞ்சம் குறையலாமுங்க. பயப்பட வேண்டாமுங்க. குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்குமுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லதுங்க. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள போறீங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வருமுங்க. அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு வருமுங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைய போறீங்க. மேல் அதிகாரிகளோட மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரர்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகளோட இதமா பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகளுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலைத்திறமை வெளிப்படுத்தக்கூடிய
அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பலன் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க. நல்லதே நடக்குமுங்க, நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குதுங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாமுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குமுங்க, குலம் தலைக்குமுங்க. முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வமுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திருமுங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.